get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. Hi friends, welcome back to PicsArt Studio. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பேக்ரவுண்ட் எமோஜி பேக்ரவுண்ட் கான்செப்ட் ஃபோட்டோ எப்படி PicsArtல சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் PicsArt Studio சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகணும். PicsArt அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களோட கேலரியில் போகும். அதுலேருந்து உங்களுக்கான ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டோடனே ஸ்டிக்கர்னுக்கே ஆப்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு நிறையா ஸ்டிக்கர் வரும். அதில் சர்ச் ஆப்ஷனில் எமோஜி பேக்ரவுண்டுன்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எமோஜி பேக்ரவுண்டு வரும். ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிதோ ஓகேவா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த எமோஜி சூஸ் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகும். ஓகேவா? நீங்கள் எந்த ஸ்டிக்கர் சூஸ் பண்ணாலும் முதல்ல டவுன்லோட் ஆகும். அதுக்கு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகி முடிச்சிட்டோடனே ஓகேவா வந்துடும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோம். இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு கீழே எரேசர் ஆப்ஷன் ஓகேவா இருக்கவனால அதில் பேக்ரவுண்டுன்னு இருக்க பாருங்கள். பேக்ரவுண்டு பர்சன் க்ளோத்ஸ், அதில் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். முன்னாடி நிற்கிறவங்க மற்றதெல்லாம் பின்னாடி போயிடும். ஓகேவா? ஓகே, மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. மேலே டிக் கொடுத்து விட்டுங்க. டிக் கொடுத்துட்டு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்டில் ப்ளர்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபோக்கல் ஜூம்னு செகண்டாக ஒரு ப்ளரில் இருக்கும். அந்த ப்ளரை கொடுத்துட்டு நீங்கள் எந்த இமேஜ் சூஸ் பண்ணுறீங்க அந்த இமேஜோட முகத்துக்கிட்ட நல்லா வச்சுடுங்க. வச்சுட்டு சைஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஜூம் ப்ளர் ரொம்ப ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு ப்ளர்ரும் பார்த்தீங்களா சைட்லலாம் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ப்ளர்ரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் அந்த பிக்சர்ஸ் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.